எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஈவினிங்லேருந்து எடுத்த விளாக் தான். போன வாரம் ஃபுல்லாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் மாப்பு போட்டு. அதனால் காலையில் விளாக் எடுக்க முடியலை. அடுப்பு ஈவினிங் க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன். சர்வீஸ்க்கு அடுப்பு எரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் தான் கொடுத்துருந்தேன். அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்ததும் என் பையன் தூங்கிட்டு தான் இருந்தான். சரி 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமிக்கு தீபம் போட்டேன். ஒரு 1 வீக்காக சாமிக்கு தீபம் போடலை. அதனால் கொஞ்சம் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு போட்டேன். இந்த சாமி கபோர்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபோர்ட் வாங்க போகும்போதே பார்த்த உடனே இந்த கபோர்ட் பிடிச்சிருந்துச்சி. இதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதில் இருக்க முருகர் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும். சாமி கபோர்ட் வச்சுருக்க ரூமில் இருந்து சூரியன் மறையிறத பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதையே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா என் பையன் நெளிஞ்சிட்டு இருந்தான் தொட்டிலேருந்து. சரி அவனுக்கு பால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கும் டீ போட்டுக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா தொட்டிலில் அவனை பார்த்துட்டு தான் பால் காய்ச்சறதுக்கு போனேன். அதனால் அவன் அழுதுகிட்டு இருந்தான். நான் எடுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தான். நானும் அவங்க கூட பேசிகிட்டே தான் பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அழுகிறது சவுண்ட் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு அவனை தொட்டிலிருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிலிருந்து எடுத்துட்டேன். தொட்டிலையே இருக்கும்போதே சம்டைம்ஸ் பால் கொடுத்துருவேன். இல்லை அப்படின்னா தொட்டிலேருந்து எடுத்து ஃபீட் பண்ணிடுவேன். அன்றைக்கி தூங்க வைக்கும்போது ஃபீட் பண்ணிட்டு தான் தூங்க வச்சேன். அதனால் பால் ஊற்றி கொடுத்துட்டேன். ஒரு தடவை புட்டியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பால் ஊற்றி கொடுத்தேன். எனக்கும் டீ வச்சுட்டு வெளியே உட்காந்து தான் குடிச்சிட்ருந்தோம். உள்ளே ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு உள்ளே வந்ததும் முருங்கைக்காய் சாம்பார் சூடு பண்ணி வச்சுட்டேன். நைட்டுக்கு இட்லி மாவு வாங்கிட்டு இட்லி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சாரியில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மூட்டை கட்டுறது ஒரு விலாகாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த புது வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகுது. நான் ட்ரெஸ் எல்லாம் ஒரு ட்ராலியில் வச்சு தான் கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா இப்போதைக்கு போடுறதுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம். அப்பப்போ வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராலியில் தான் வேணுங்கிற ட்ரெஸ்ஸை வச்சு கொண்டு வந்திருந்தேன். எங்களோட ஓன் ஹவுஸும் இந்த ரெண்டல் ஹவுஸும் போயிட்டு வர டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் ஒரு 1/2 hour பக்கம் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுவே சிட்டிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவருக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 hourக்கு மேலேயே ஆயிடுது. அதனால தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணி வந்தோம். ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே நாங்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். வரும்போது முக்கியமான திங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வர ட்ரெஸ் எல்லாம் ஒரு வெள்ளை கோணிப்பை இருந்துச்சு வீட்டில். அந்த சாக்கில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கடைசியில் ஊசியில் தைச்சிட்டு தான் கொண்டு வந்திருந்தோம். அப்படி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சேஃபாக தான் இருந்துச்சு. ஏன்னா வெயிட்டு தாங்கும் இல்லைங்களா. நம்ம ஒரு வேனில் தான் கட்டி போட்டுட்டு வருவோம். அதனால் அந்த சாக்கு பையில் போட்டு நல்லா தைச்சு கொண்டு வந்திருந்தோம். நல்லா சேஃபாக தான் வந்துருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சாக்கு இருந்துச்சுன்னா அதில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கங்க. சேஃபாக இருக்கும். கடைசியில் எங்கள் வீட்டுக்காரும் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டார். இட்லியும் சூடாக சுட்டு 3 பேருமே ஒட்டுக்கா உட்காந்து தான் சாப்பிட்ருந்தோம். என் பையன் வழக்கம் போல் நாங்கள் சாப்பிட்றது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் நாங்கள் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவன் சாப்பிடலை. குக்கரில் சாப்பாடு மீதம் இருந்துச்சு. மதியம் செஞ்ச சாப்பாடு அதை குக்கர் மூடி போட்டு அவன் கையில் கொடுத்துட்டோம். அவன் பார்த்திங்கன்னா திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். திறக்க முடியலை.
சாப்பிட்டு முடித்ததும் அப்பாவும் பையனும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சிங்கில் வந்து பாத்திரமெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்து கழுவி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து காலையில் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என் பையனுக்கு ஒரு இட்லி போட்டு எப்படியோ வந்து விளையாட்டு காட்டி 2 பேரும் ஊட்டி விட்டுட்டோம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு முட்டை மட்டும் இருந்துச்சு. அதை வந்து தோசைக்கல் இல்லாதனால வச்சுருந்தேன். சரி வந்து சில்வர் பாத்திரத்தில் வந்து 1 சைடு ஆம்லேட் போட்டு 3 பேர் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். என் பையனுக்கு வந்து சீக்கிரமாகவே தூக்கம் வந்துருச்சு. அதனால் வந்து தொட்டில் ஆட்டி தூங்க வச்சுட்டேன். கடைசியில் வந்து நாங்களும் சீக்கிரமாகவே தூங்கிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.